தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் கீழ் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் முதலமைச்சர் மேற்பார்வையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டம் வறுமை ஒழிப்பு என்பதையும் தாண்டி தொழில் மேம்பாடு, நிதி கையாள்கை மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் போன்றவற்றின் மூலம் ஊரக பகுதிகளில் உள்ளவர்களின் நிலையான வளர்ச்சி மற்றும் வளத்தினை உருவாக்கி பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. இத்திட்டம் மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம், மதுரை கிழக்கு, மேலூர் மற்றும் கொட்டாம்பட்டி ஆகிய 4 வட்டங்களில் 137 ஊராட்சிகளில் செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் சுய உதவிக்குழு பெண்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள், ஆதி திராவிட பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள், இளைஞர்கள் மற்றும் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திட்டத்தின் வாயிலாக 36 குழுக்களை உருவாக்குதல், தொழில் குழுக்களை உருவாக்குதல், 36 நிறுவனங்களை உருவாக்குதல், தொழில் நிறுவனங்களுக்கு இணையான மானிய நிதி மற்றும் நுண் நிறுவன நிதி மூலம் நிதியுதவி வழங்குதல் மற்றும் சமுதாய பண்ணை பள்ளி, சமுதாய திறன் பள்ளி மூலம் திறன் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மூலம் பயனடைந்து வரும் பெண்கள் வருமானம் ஈட்டி வருவதாக குறிப்பிட்டுள்ளனர். தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி சொந்த காலில் நிற்க வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மிகவும் உறுதுணையாக இருப்பதாக பெண்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். அந்த ப்ளவுஸ் மட்டும்தான் தைக்க தெரியும், போதிய வருமானம் இல்லாமல் இருந்ததுனால வாழ்ந்து காட்டுவோம்ன்ற ஒரு திட்டத்தில் செம்பருத்தி தையல் குழு மூலியமாக எங்களுக்கு இங்கே ட்ரைனிங் மாதிரி ஒரு 2 நாள் தைக்க சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் கட்டப்பை இப்போ நல்லா தச்சு எங்களுக்கு வருமானம் கொஞ்சம் நல்லா கிடைக்குது. இங்கே மாதம் ஸ்டார்டிங்கில் 5000 ரூபா வாங்கினோம் சார். இப்போ 8000 ரூபா 9000 வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் இணை மானிய கடன் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 5 லட்சம் ரூபாயில எங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் மானியம். இதில் எங்களுக்கு நிறைய அதிகாரிகள், அதாவது டிஆர்டிஏ அமுதா ஐஏஎஸ் மேடம் பார்வையிட்டாங்க. ஊராட்சி மன்ற தலைவரோட மாவட்ட ஆட்சித் தலைவர் வந்திருக்காங்க. எங்களுக்கு ஒரு பில்டிங், அதாவது தொழில் கூடம் கட்டி கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் மூலமா எங்க ஊராட்சியோட இணைஞ்சு எங்களுக்கு ஒரு பில்டிங் கொடுத்தாங்க. பொன்னமராவதி, திண்டுக்கல், தேனி இந்த மாதிரி இடங்களுக்கு நாங்கள் பை தச்சிட்டு இருக்க பை போயிட்டு இருக்கு. இப்போ அதிகப்படுத்துறதுனால எங்கள்கிட்ட வேலை கேட்டு வர்றவங்களுக்கும், அதாவது வெளியிலேருந்து வேலை கேட்டு வர்றவங்களுக்கும் நாங்கள் வேலை கொடுத்துட்டு இருக்கோம். அதுபடி எங்களுக்கு இது வரைக்கும் 6 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மகளிர் சுய உதவி குழுக்களில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்படும் குழுக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தனி திறன் பயிற்சியையும் கொடுத்து தொழில் குழுக்களாக உருவாக்கி ஆதார நிதியாக 75,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் தொழிலையும் உற்பத்தியையும் பெருக்கி கிறிஸ்டல் பாசி உள்ளிட்டவைகளில் அனைத்து மாடல்களையும் கற்று தற்போது குடும்பத்தை முன்னேற்றியுள்ளதாக பெண்கள் கூறுகின்றனர். வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்திலிருந்து ஒரு 5,400 ரூபாய் எங்களுக்கு நிதி வழங்கினாங்க. அந்த கடனை வச்சுதான் நாங்க அன்றைய சூழ்நிலையை பயனுள்ளதா ஆக்கிக்கிட்டோம். மேலும் நாங்க தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி 17 பேரை தேர்வு பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் பயிற்சிகள்லாம் கொடுத்து அவங்களுக்கு தொழில் குழுன்னு சொல்லி ஒரு குழுவா ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு எங்களுக்கு ஆதார நிதியா ஒரு 75,000 எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்க எங்களோட உற்பத்தியை நாங்க நல்லா தொழிலை மேம்படுத்தி செஞ்சு இன்னைக்கு எங்களோட 17 குடும்பங்களும் நல்லா கிறிஸ்டல் பாசி, அதுல டிசைனிங் எல்லாம் நல்லா கத்துக்கிட்டு இன்னைக்கு எங்களோட வாழ்க்கை தரத்தை நல்லா உயர்த்துறதுக்கு ஒரு பெரும் பயனுள்ளதா இருந்துச்சு. வீட்டில் எந்த வருமானமும் இன்றி இருந்த தங்களை தொழில் முனைவோராக மாற்றியதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதாக பெண் தொழில் முனைவோர் தெரிவிக்கின்றனர். இப்போ கொரோனா டைம்ல எங்களுக்கு எதுவுமே இது பண்ண முடியாம இருந்துச்சு. வாழ்வாதாரம் ரொம்ப இதா இருந்துச்சு. அதனால எங்களுக்கு இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில இருந்து எங்களுக்கு 75,000 ஆதார் நிதியா கொடுத்தாங்க. அந்த ஆதார் நிதி வச்சு மிஷின் வாங்கணும், ப்ராடக்ட் வாங்கணும், மெட்டீரியல் வாங்கணும். வாங்கி 10 பேர் சேர்ந்து இந்த குழு மாதிரி நடத்தி இப்ப மாசம் ஒரு 30,000 டர்ன் ஓவர் ஆகும். அதுல ஒரு 10,000 ரூபாய் லாபம் வரும். அதை நாங்க 10 பேருக்கு பிரிச்சு கொடுக்கறோம். நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்கேன். எங்களுக்கு இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்துல இருந்து 20 நாள் பயிற்சி கொடுத்தாங்க. அதுல சுங்கடி சாரியில என்னென்ன ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுல நாட் போடுறது, வேக்ஸ், அப்புறம் இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க. அதுல இப்ப நாங்க ஒரு 20 பேர் அந்த பயிற்சி எடுத்தோம். அதுல இருந்து இப்ப 8 பேர் மட்டும் நாங்க ஒரு டீமா சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல எங்களுக்கு நல்ல லாபம் இருக்கு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்திற்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி. இதுவரை மதுரை மாவட்டத்தில் ஒரே வகையான தொழிலில் ஈடுபட்டுள்ள மகளிர் சுய உதவி குழுக்களின் உறுப்பினர்களை கொண்ட 42 தொழில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களது தொழில் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வதற்காக இதுவரை 31,50,000 ரூபாய் வரை நிதி வழங்கப்பட்டு தொழில் உதவி செய்யப்பட்டுள்ளது.
மேலும் 137 ஊராட்சிகளில் இதுவரை 24,117 தொழில் முனைவோர்கள் மற்றும் பயனாளிகளுக்கு 39 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகள் வழங்கப்பட்டு வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் பல தொழில் முனைவோர்களை உருவாக்கி மக்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்திட சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.